யோகோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஓவல் எப்படி போடுவது என்பதை பார்ப்போம். ரெக்டாங்கிள் போட்டு சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல்லி ஹரிசாண்டல்லி சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு புள்ளிகளெல்லாம் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த சென்டர் பாயிண்ட்டு கார்னர் அப்படியே கரெக்டாக அந்த கேவ் லைன் போட்டிங்கன்னா ஓவல் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இதுதான் ஓவல் போடுறதுன்னு மெத்தேடு. இப்போது சிலிண்டர் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இதே மாதிரி ஓவல் போட்டுக்குங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக லைன், ரெண்டு லைன். ஷேடு எப்படி பென்சில் பிடிக்குதுன்னு மறந்து வந்ததுன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. பென்சில் எப்பயுமே சாய்ச்சி தான் பிடிக்கணும். நேராக பிடிச்சி நம்ம ஷேடு கொடுத்தோம்னா ரொம்ப டார்க்காக வந்துடும், கோடு கோடாக வரும். இது மாதிரி கிரேடியன்ட் எஃபெக்ட் வராது. அதேமாரி டார்க்லேருந்து லைட்டு. இப்போ பண்ணுறது நம்ம பேசிக் ஷேடோ தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எப்பயுமே நம்ம ட்ராயிங் பண்ணும்போது ட்ராயிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் ரொம்ப அழகாக வரும் ட்ராயிங்ஸ். அந்த லைட்டிங் எங்கே பாஸ் ஆகுதோ, இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா டார்க்காக வரும் அந்த சிலிண்டருடைய ஷேடோ. அப்படி இதே மாதிரியே பண்ணிக்கணும். எப்பயுமே இந்த லைட்டு பக்கத்தில் டார்க்கு கொடுத்தா தான் இந்த ஆப்ஜெக்ட் ரிலீஃப் ஆகும். இது சும்மா ஜஸ்ட்டு பேக்கில் வந்து வால் இருக்கா மாதிரி ஒரு டேபிள் மேலே சிலிண்டர் இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஆப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரை ப்ரஷ் எடுத்துக்கங்க. பேப்பர் ஸ்டம்ப், நீடபிள் எரேசர். இப்போ ப்ரஷ் வச்சு அதை அப்ளை பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக ஸ்மூத்தாக தேய்ச்சா போதும். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க
லாஸ்ட் வீடியோவில் ஸ்பியர் பண்ணியிருப்பேன். அதில் எப்படி வந்து ஷேடு கொடுத்துருக்குறேன்றது அதையும் ஒரு டைம் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பர் ஸ்டம்ப்பு ஷேடு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, டார்க் ஆகிடும். லைட்டாக வாஷ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், கிரேடியன்ட் எஃபெக்ட் அழகாக வந்துடும். ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீடபிள் எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு பேப்பர் ஸ்டம்ப் வச்சு வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அழகாக வரும். இப்படி டார்க் பண்ணால் தான் ஆப்ஜெக்ட் வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. பேக்ரவுண்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.